எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய உருளைக்கிழங்கு காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய், கொஞ்சம் வடகம், ஒரு பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கட் பண்ண தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கின உடனேயே உருளைக்கிழங்கு தோலெல்லாம் நீக்கி வச்ச உருளைக்கிழங்கு அதை இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். இது இதில் பாதி அளவுக்கு வேகிற வரைக்கும் இதில் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம புளிக்கரைசலை தான் சேர்க்க போகிறோம். புளிக்கரைசலை சேர்த்து விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இப்போ புளிக்கரைசலை சேர்த்தாச்சு. அதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ திறந்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எந்த விதமான காரக்குழம்பு இருந்தாலும் வடகம் சேர்த்து காரக்குழம்பு பண்ணினோம் அப்படின்னா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.